ஒரு முறை தோற்றதற்கே ஜானகி அம்மையாரும் புரட்சி தலைவியும் முடிவெடுத்து கட்சியை ஒன்றாக்கி இந்த கட்சியை வெற்றி நடை போட செய்த தலைவர்கள் அவங்க. ஆனா 10 தோல்வியை கண்டிருக்கிறது இந்த அதிமுக. கண்டிப்பா கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோட அதிமுக வந்து அம்மா ஜெயலலிதா அவர்கள் கட்டமைச்சு மிகப்பெரிய அளவில் அவங்க போகும்போது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போட விட்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த சிதைத்துண்டு இருக்குல்ல, கட்சியை மறுபடியும் அதே கட்டுப்பாட்டோட கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? ஆர்டி ராமச்சந்திரன் ஒரு எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏவா நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? திருச்சிக்கு அந்தாண்ட தென் மாவட்டங்கள்ல 3 பேர் சேர்ந்து வேட்பாளர் போட்டு வேட்பாளர்களை சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணி தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா அதிமுகவோட நிலையம். அப்ப மேல ஆட்சிக்கு வந்தாக்க நமக்கு தொந்தரவா இருக்கு, காங்கிரஸ் வந்தா உனக்கு நான் ஃப்ரீ பண்ணி விடுறேன்னு திருட்டு கூட்டணி வச்சு பிஜேபியை கடைசி நேரத்தில் காலை வாரியவர் எடப்பாடி பழனிசாமி. அதே வேளையை அந்த மாதிரி இப்ப ஜெயக்குமார் பிஜேபியோட கூட்டணியே கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணாரு. ஆமா, அதுல நீங்க ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடிச்சா? அதுபோல ஒரு எம்பிக்கு பரிந்துரை செய்த ஒரு ஒருங்கிணைப்பாளர் மேல மட்டும் புண்ணத்துல எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் தேர்தலில் நிற்கிற அளவுக்கு நான் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கேன், அதனால நான் உடல்நிலை சரியில்லைன்றதால தேர்தலை நான் குறி வைக்கவே இல்லை. ஒருவேளை நான் உதாரணத்துக்கு சொல்றேன், என்னை ஆளாக்கிய, அம்மாவிடம் அழைத்து சென்று ஆளாக்கிய மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பை அம்மாவிடம் பெற்றுத்தந்து என்னை அரசியலில் அழகு பார்த்த எனது அண்ணன் ஆர்வி அவர்கள் எனக்காக நீ குன்னத்தில் நிற்கணும், ஓட்டு கேளு அப்படின்ட்டாருன்னா என்னால் தட்ட முடியும். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இப்போ குன்னந்தொகுதியில் திருப்பி ஒரு ஜீப் வச்சு நான் ஏறி நின்று நான் அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு நான் எலெக்ஷனில் நின்றுட்டேன்னு வச்சுக்கேன். எந்த நிபந்தனையும் இன்றி ஒருங்கிணைய தயார். அப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற பதில் கொடுத்துருக்க கூடாது. அப்ப இரட்டை தலைமை வேண்டாமான்னு கேட்டிருக்கலாம். அல்லது என் தலைமையை ஏற்க தயாரான கொஸ்டின் பண்ணாருனாக்கா அவர் தலைவருக்கு தகுதியானவர். அவ்வளவு அம்மாவை விட ஒரு பெரிய ஜாம்பாவானோ ஒரு கோவக்காரரோ ஒரு முடிவெடுக்கிறதுல திடம் பயந்தவரோ கிடையாது. அப்படியாப்பட்ட அம்மாவே அத்தனை பேர்த்தை இணைச்சிக்கிறப்ப ஒரு வாய்ப்பு இல்லைங்க. இன்று ஓபிஎஸ்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை நாளை எடப்பாடிக்கும் நடக்கும். அனைத்து அதிமுக தொண்டர்களுக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் அதிமுக அரசியல் வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா திமுகவுடைய கை ஓங்கிருமே சார். திமுகவுடைய கை ஓங்கலாம். அடுத்து எப்பவுமே ஒரு கட்சி மட்டும் இருக்காது இல்லையா? நாட்டில் ஒருத்தன் மட்டும் சண்டை அடிக்க மாட்டான் இல்லையா? இன்னொரு சண்டை அடிக்கிற எதிரில் பிஜேபி இருக்கும் என்னோட. வேற எந்த கூட்டணி கட்சி தலைவர்களுமே சந்திச்ச மாதிரி இல்லை. எடப்பாடி சந்திச்சிருக்காரு. திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் தேச கட்சியுடைய தலைவர் அந்த முத்திரையர் சங்கத்துடைய தலைவர் சந்திச்சிருக்கிறாரு, வாசனையாவை சந்திச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி மத்த இப்ப தினகரன் சந்திக்கலையே. அவரு கூட்டணியில இருக்காரான்னு அவரை தான் கேட்கணும். ஏன்னா அவர் நான் கூட்டணியில இருக்கேன் அவரு சொல்லும்போது என்ன சொல்றேன்னா, எடப்பாடி நீங்க ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா நான் என்டிஏ கூட்டணியில இருக்கேன், என்டிஏ கூட்டணி தலைமை என்ன சொல்லுது அதை நான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய தனி கட்சி நடத்துபவர் டிடிவி. ஆமா, அதிமுகவோடு ஒருங்கிணைக்கிற எண்ணத்துல இன்னும் தனி கட்சி அணிக. அதிமுகவின் பிளவுபட்ட அணிதான். அதிமுக யாருக்குன்றது நீங்க கூட்டம் நடத்துற இடத்துல சுற்றுப்பயணம் போற இடத்துல எடப்பாடியே சொல்லிட்டாரு, ஒன்னா இணையிறது கோர்ட்ல இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இன்னும் பிரிவு தான் ஏற்பட்டிருக்கு, இன்னும் முடிவு இல்லைன்றதை எடப்பாடியே சொல்லியிருக்காரு இல்லையா? பிரச்சார கூட்டத்துல எப்போது ஒன்றிணைவுகள்னு தொண்டர்கள் கேட்கறாங்க. அங்க நின்னது மாதிரி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தொண்டர்களா இருக்கட்டும் இல்லது எடப்பாடி அணியா இருக்கட்டும், அவங்க கேட்கறாங்க கட்சி ஒன்றிணைணும் என்று நடக்கும் அப்படின்னு கீழே இருந்து ஒரு கோஷம் வருது. அப்ப எடப்பாடி பழனிசாமி சொன்னது இது வழக்கு நிலுவையில் உள்ள கோர்ட்ல இருக்கு. அப்ப அதுதான் இதுக்கும் பதில். ஆக நாங்கள் தனி கட்சி இல்லை. அவரு டிடிவி தனி கட்சி, அவர் கூட்டணியில் ஒட்டிக்கலாம். ஆனா நாங்க ஒன்றிணைணும் அதிமுகவோட இன்னொரு பிரிவுன்றப்ப அதிமுகவுடன் கூட்டணி அதிமுகவுக்கு மரியாதை கொடுத்தால் நாங்கள் பொறுத்திருக்கலாம். அதிமுகவில் எடப்பாடி என்ற தனிநபர் புகழ்பாடி தனிநபரை அவருக்கு மட்டும் முக்கியத்துவம் தராங்க, எங்களுக்கு முக்கியத்துவம் தரல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அப்படிங்க சார் இருக்கலாம், நியாயம் என்ன? அதை தான் இப்ப சொல்றேன். ஒண்ணு அதிமுக எங்களோட கூட்டணின்னு சொல்லுங்க, எடப்பாடி தலைமையில கூட்டணின்னு சொல்லாதீங்க, நாங்களும் நீங்களும் இணையணுங்கிறோம். அதிமுகவோட கூட்டணி பாஜகவுடைய கருத்துமே நீங்க எல்லாம் ஒன்றிணையணும், அதிமுக ஒன்றிணைங்கிறது பாஜகவுடைய கருத்துமே. அதிமுகவோட கூட்டணின்னு சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப.
எடப்பாடி தலைமையில் கூட்டணி சொல்லாதீங்க. சரி, ஓகே சார். இப்போ மேபி ஒருவேளை வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டு அது அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்களோடது என்னங்க சார்? அதாவது தொண்டர் மீட்பு குழுவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்க சார்? நான் அது குறித்து வெளியில வந்ததை மட்டும் அன்னைக்கு காலையில பேசி அறிவிப்பு கொடுத்துச்சு மீடியாவில். ஓகே. அடுத்த கட்ட கூட்டணி போக்குவரத்துக்கு இன்னும் அழைப்பு வரல, கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க தலைமையில. கூட்டணியா இல்ல மீண்டும் என்டிஏவா இதெல்லாம் வந்து கூடிதான் முடிவெடுப்பார். எப்பவுமே வந்து மாநில பொறுப்பாளர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து தான் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து ஒவ்வொரு முடிவையும் அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதனால மீண்டும் அழைப்பு வந்தால்தான் அதுக்கு விடை கிடைக்கும். யாரும் எந்த முடிவும் இதுவரை எடுக்கப்படாது, எந்த ஐடியாவும் பண்ணல. அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் மனசுல, கூப்பிட்டு வச்சு பேசுறப்ப எல்லாரும் வெளிப்படுத்துவோம். அதுல எது மேதாவியா எது அதிகப்படியான கருத்து வருது, நல்லது கிட்டத. உங்களுடைய கருத்து வந்து என்டிஏ கூட்டணியில சேரணுங்கிறது எப்படி சார்? எப்படி உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்டிஏ கூட்டணியில சேரணுமோ இல்ல வந்து வெளியே வந்து அதிமுக ஒன்றிணைஞ்சு அரசியல் செய்யணுங்கிறதா? கூட்டணி குறித்து பேசக்கூடாதுன்ற உத்தரவை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு பொறுப்பாளர்களுக்கு தலைமை விட்டுருக்கு. ஓகே. அதனால அதை கடந்து போயிடுறது நல்லது. அதிமுகங்கிறது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும். ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட அதிமுக வந்து அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து கட்டமைச்சு மிகப்பெரிய அளவில் அவங்க போகும்போது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போட விட்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த சிதைந்தூண்டு இருக்குல்ல, இந்த சிதைந்தூண்டு இருக்க அந்த கட்சியை மறுபடியும் அதே கட்டுப்பாட்டோட கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்னு ஆர்டி ராமச்சந்திரன் ஒரு எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏவா நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நீங்க இப்ப அம்மா பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சது, கூட்டணியிலிருந்து ஆட்சியை கலைத்தது பெரிய தவறுனர். ஆமா, கடம்பூர் ராஜ். அதனால நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா? தற்காலிக பொதுச் செயலாளர் நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்ல. ஓபிஎஸ் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லைன்னாரு. நீங்க அப்படிலாம் அவரை கேவலப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு செல்லூர் ராஜன். உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுமா? நம்ம ஓஎஸ் மணியன் வந்து அப்பையிலேருந்தே வந்து டிடிவியை சேர்க்க முடியாது, சின்னம்மாவை தவிர்க்க முடியாதுன்னு அவர் மேலே உங்களால் நடவடிக்கை எடுக்க முடிஞ்சிச்சா? இல்லை. இல்லை. அந்த மாதிரி இப்போ ஜெயக்குமார் வந்து பிஜேபியோட கூட்டணியே கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணார். ஆமாம். அதில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடிச்சா? அதுபோல் ஒரு எம்பிக்கு பரிந்துரை செய்த ஒரு ஒருங்கிணைப்பாளர் மேலே மட்டும் நீங்கள் ஒற்றை தலைமையில் நடவடிக்கை எடுத்ததுக்கு காரணம் அது தவறு. ஆக இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஜார்ஜ்னு இருந்துச்சு, சந்திச்சோம் ஒரு தேர்தலில், கட்சி தோத்துச்சு. அப்போ ஜானகி அம்மா அவங்களா வெளியில் போயிட்டாங்க. ஆமாம். ஆனால் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, புரட்சி தலைவி தன்னை இழிவாக அசிங்கமாக வசைபாடிய வரையும் ஒருங்கிணைத்து ஆதரித்து கட்சியில் இணைத்து கழகத்தை வெற்றி நடை போட செய்து ஆண்ட கட்சியை மீண்டும் ஆளுகின்ற வாய்ப்பை உருவாக்கி எவ்வளவோ சின்னல்கள், சிறை தண்டனை அவ்வளவே சந்திச்சு அந்த ஜானகி அணின்னு சொல்லி அம்மாவை மேடையில வந்து கடுமையா பேசினவர்கள் எல்லாம் அழைத்து அரவணைத்து கட்சி நடத்தினாங்க. அந்த எண்ணம் திரு எடப்பாடியாருக்கு வேணும். ஓபிஎஸ் ஐயா சொல்லிட்டாங்க எந்த நிபந்தனையும் இன்றி ஒருங்கிணைய தயார். அப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற பதில் கொடுத்துருக்க கூடாது. அப்ப இரட்டை தலைமை வேண்டாமான்னு கேட்டிருக்கலாம். அல்லது என் தலைமையை ஏற்க தயாரான்னு கொஸ்டின் பண்ணாருனாக்கா அவர் தலைவருக்கு தகுதியானவர். அவ்வளவு அம்மாவை விட இவர் ஒன்றும் பெரிய ஜாம்பாவானோ ஒரு கோவக்காரரோ ஒரு முடிவெடுக்கிறதுல திடம் பயந்தவரோ கிடையாது. அப்படியாப்பட்ட அம்மாவே அத்தனை பேர்த்த இணைச்சிக்கிறப்ப இவர் வாய்ப்பு இல்லைங்க. இப்போ உங்களை மாதிரி ஒரு செய்தியாளர், தினத்தந்தி செய்தியாளர் கேட்கிறாரு, டிடிவி வந்து கூட்டணியில் வச்சுங்களா, ஏன்னா அது தனி கட்சின்றதுனால புரியுது, அது காலம் பதில் சொல்லுங்க. அடுத்து ஓபிஎஸ் இணையணுங்கிறாங்களே அப்படின்னா காலம் கடந்து விட்டது, நீ வேணாங்கிற. அப்ப இந்த கட்சியை பத்தி என்ன ஒரு முறை தோர்த்ததற்கே ஜானகி அம்மையாரும் புரட்சி தலைவியும் முடிவெடுத்து கட்சியை ஒன்றாக்கி இந்த கட்சியை வீறு வெற்றி நடை போட செய்த தலைவர்கள் அவங்க. ஆனா 10 தோல்வியை கண்டிருக்கிறது இந்த அதிமுக. கண்டிப்பா கொஞ்சம் கூட யோசிக்காம யாரையும் சேர்க்க மாட்டேன், நான் பாத்துக்குவேன்னா நல்லா. இந்த பிடிவாதத்துக்கு காரணம் என்ன சார்? கட்சி தன் கையை விட்டு போயிருமோ, மீண்டும் தலைவர்கள் தான் எனக்கு ஈக்குவலா வந்துருவாங்களோ அப்படின்ற தன்னம்பிக்கை இல்லாத தலைவனாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்ன்றதுதான் என் கருத்து. அவருக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை. அவங்களாம் வந்தாங்கன்னா திருப்பி அவங்களுக்கும் கூட்டம் இருக்கும், நமக்கு இந்த பொறுப்புக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயம் அவரை வந்து கட்சியில எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வெற்றி நடை போட வைக்கிறதுக்கு தடையா இருக்கிறது அவரோட தன்னம்பிக்கை இன்மைன்னு தான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை அந்த தன்னம்பிக்கைங்கிறது உடைக்கிறது தானே சரியா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ இன்னல்களை சந்திச்சுட்டு வராங்க. பாலியல் குற்றச்சாட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து சாலை, அதாவது ரவுடிசமாக இருக்கட்டும், சாலையில் நம்ம சாதாரணமாக போகக்கூடிய ஒரு சாதாரண குடிமகனை எவ்வளோ தூரம் ஓட வெட்டி கொள்றாங்கிறது இருக்கணும். இந்த மாதிரி பல இன்னல்கள் தமிழக மக்கள் இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த பிடிவாதங்கிறது சரியா இருக்குமா? நீங்கள் ஒருத்தனை வந்து அருவா தூக்கிட்டு துரத்துறான், அவன் ரோட்டில் ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஓடும்போது அவனுக்கு ஆதரவு கொடுத்து, ஏன்டா அவனை நீ வந்து வெட்ட வர அப்படின்னு கேட்க ஒரு ஆதரவு இருக்குமான்னு ஒருத்தன் ஓடுறான். அவனை ஆதரிக்கிறதுக்கு தகுதி உடைய கட்சி அதிமுக. எப்படி வந்து திமுகவில் நீங்க சொன்ன அடுக்கின குற்ற செயல்கள் எல்லாத்துலயும் மக்கள் தடுமாறிட்டு இருக்கான். யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டானா, யாராவது நமக்கு குரல் கொடுக்க மாட்டானா அப்படின்ற இடத்துல அரவணைச்சு எதிர்த்து இந்த குற்றங்களை சட்டசபையில இருக்கட்டும் போராட்ட ரீதியா மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரே இயக்கமா இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுல இருந்து இப்ப தடுமாறி அந்த பணியை செய்யல. எப்படி வந்து திமுகவில் நீங்க சொன்ன அடுக்கின குற்ற செயல்கள் எல்லாத்துலயும் மக்கள் தடுமாறிட்டு இருக்கான். யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டானா, யாராவது நமக்கு குரல் கொடுக்க மாட்டானா அப்படின்ற இடத்துல அரவணைச்சு எதிர்த்து இந்த குற்றங்களை சட்டசபையில இருக்கட்டும் போராட்ட ரீதியா மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரே இயக்கமா இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுல இருந்து இப்ப தடுமாறி அந்த பணியை செய்யல. தான் எனக்கு ஈக்குவலா வந்துருவாங்களோ அப்படின்ற தன்னம்பிக்கை இல்லாத தலைவனாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருன்றதான் என் கருத்து. அவருக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை. அவங்களாம் வந்தாங்கன்னா திருப்பி அவங்களுக்கும் கூட்டம் இருக்கும், நமக்கு இந்த பொறுப்புக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயம் அவரை வந்து கட்சியில எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வெற்றி நடை போட வைக்கிறதுக்கு தடையா இருக்கிறது அவரோட தன்னம்பிக்கை இன்மைன்னு தான் நான் சொல்றேன். இன்னைக்கு எடப்பாடியை முதலமைச்சர்னு சொன்ன பிஜேபி அன்னைக்கு எப்படி வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடின்னு சொல்லிட்டு இவர் வந்து இல்லை முடியாதுன்னு வெளியில வந்தாரோ எடப்பாடி, அது மாதிரி பிஜேபி இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடின்னு சொல்லிட்டு நாளைக்கு விஜய்னு சொல்லி எல்லா கட்சியும் ஒருங்கிணைஞ்சு முன்ன மாதிரி எம்பி தேர்தல் மாதிரி ஒன்னா சேர்த்துக்கு விஜய் முதலமைச்சர்னு சொல்லி ஒரு சின்ன காரணத்தை சொல்லி பிஜேபி கை நகத்தை நகர்ந்து போயிடுச்சுன்னு வச்சு. அந்த மாதிரி போச்சுன்னா குமாரசாமி, ஏதாவது கர்நாடகா குமாரசாமியோட நிலைமை தானே விஜய்க்குமே ஏற்படும். ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் வந்து டிடிவியோட ஒன்றிணைஞ்சு அவரு கூட கை கோர்த்து இன்னும் எடப்பாடி எதிர்க்கிறதுல இன்னும் கொஞ்சம் வலுவாகலாமே. நீங்க அந்த அதிமுகவை அழிக்கிறது வந்து டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் சசிகலாமாவுக்கும் விருப்பம். பலமான கூட்டணி அமைஞ்சிருந்துச்சு. அடுத்து அவர் மக்கள்கிட்ட சேர்ந்து இந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு தன்னை வெளிப்படுத்தி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டார். ஆனா உங்களுக்கு இன்னும் கூட்டணியே பலமா அமையல, கூட்டணியில ஒத்துமை இல்லை, கூட்டணியே அமையல, இன்னும் கூட்டணி அமைக்க வேண்டியிருக்கு. உங்க கட்சியில நிறைய பிரச்சனை இருக்கு, தொண்டர்கள் புரிஞ்சு கிடக்குறாங்க. இவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு நீங்க புரட்சி தலைவர் அம்மா மாதிரி உங்க முகத்தை பார்த்தோன்னா ஓட்டு விழுந்துரும் நினைச்சு நீங்க வந்து மக்களை சந்திக்க போறது எனக்கு ஒரு சந்தேகம். ராமச்சந்திரனா ஒரு தனி மனிதனா, எந்த அரசியல் கட்சியும் சாராத ஒரு தனி மனிதனா சொல்லணும்னா உங்களுக்கு இந்த மக்களுக்கும் மூலியமா நான் சொல்ல விரும்புறது, பாரதிய ஜனதா கட்சியை பாராளுமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி நேரத்தில் கூட்டணியிலேருந்து வெளியில வந்தார். அதுல பாதிக்கப்பட்டது அதிமுகவும் 3ஆம் இடத்துக்கெல்லாம் போய் டெபாசிட்லாம் முடிச்சு. அதை தாண்டிலும் மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி அமையக்கூடாதுன்ற ஒரு நினைப்பு இருந்துச்சு. அதை தான் நான் சொல்றேன். அப்ப திமுகவோட நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் போட்டீங்க, 2 கட்சியும் பிஜேபி கிட்ட தப்பிச்சுக்கணும், அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவால ஒரு இடத்துல 2 இடத்துல கூட வெற்றி பெறுமான்றது கேள்விக்குறி. ஆனால் எடப்பாடி அணியினர் ஆட்சி அமைப்பதை தடுக்கும் சக்தி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுக்கு இருக்கிறது என்பது உங்கள் வாயிலாக எடப்பாடிக்கும் எடப்பாடி அணியினருக்கும் பொதுமக்களுக்கும் தெரியும்.